السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நபி தோழர்கள் வாழ்வினிலே என்ற தலைப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண நிகழ்வு எவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பாக பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அந்நிய பாஷை பேசக்கூடியவனால், ஃபைரோஸ் என்பவனால் குத்தப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய காயத்திற்கு உள்ளாகிறார்கள். அது எவ்வளவு பெரிய காயம் என்பதை பரிசோதிப்பதற்காக முதலாவதாக பேரிச்சம்பழ சாறை ஊட்டி பார்க்கிறார்கள். அது உமர் ரலியல்லாஹுடைய இரத்தத்தோடு கலந்து வெளியேறுகிறது. அது இரத்தமா பேரிச்சம்பழ சாறா என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு இருந்தது. அதற்கு பிறகு பால் கொடுத்து பார்க்கிறார்கள். அந்த பால் அப்படியே வயிற்று பகுதி வழியாக வெளியேறுகிறது. அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிழைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அவை இந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சுமந்து செல்லப்படுகிறார்கள். சுமந்து செல்லப்பட்டவுடன் பல்வேறு நிகழ்வுகள் அவருடைய மரணத்திற்கும் அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க மரணிப்பதற்கு முன்பாக பல்வேறு அறிவுரைகள் நிகழ்வுகள் நடக்கிறது. சஹீஹுல் புகாரியில் 3692வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மரண தருவாய் நெருங்கி விட்டது. அவங்க எந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, யா அமீரல் மூமினின் வலையில் காண தாக்க, நீங்கள் மரணிப்பது என்பது நிகழ்ந்துவிடும் என்று வைத்து கொண்டாலும், லகது சஹிப்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்சன்த சூபத்தஹு, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அழகிய முறையில் தோழமை கொண்டு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. நீங்கள் மரணத்தையே தழுவினால் கூட உங்களுடைய வாழ்க்கை நபிகள் நாயகத்தோடு தோழமை கொண்டு, அதுவும் சாதாரண தோழமை அல்ல, மிக அழகிய தோழமையோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். சும்மா ஃபாரக்தஹு வஹுவ அன்க ராதின், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில்தான் நீங்கள் அவர்களை பிரிந்தீர்கள். ரசூலுல்லாஹ் உங்களை வெறுத்த நிலையில் அவங்க என்ன செய்யலை, மரணிக்கலை. பிறகு சஹிப்த அபூபக்கர் ஃபஹ்சன்த சுஹ்பத்தஹு, அபூபக்கரோடு நீங்கள் தோழமை கொண்டு அழகிய முறையில் அந்த தோழமையோடு இருந்தீர்கள். சும்ம ஃபாரக்தஹு வஹுவ அன்க ராதின், அபூபக்கரை நீங்கள் பிரிந்த பொழுதும் அவர் உங்களை பொருந்தி கொண்ட நிலையில், உங்கள் மேலே நல்லெண்ணம் கொண்ட நிலையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, மரணித்தார்கள். சும்ம சஹிப்த சஹபத்தஹும், பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற தோழர்களோடு நீங்கள் தோழமை கொண்டீர்கள். ஃபஹ்சன்த சுஹ்பத்தஹும், அந்த தோழமையிலும் நீங்கள் மிக அழகிய முறையில் தான் நடந்து கொண்டீர்கள். வலையின் ஃபாரக்தஹும் லதுஃபாரிகன்னஹும் வஹும் அன்க ராதுன், நீங்கள் இந்த தோழர்களை பிரிந்தாலும் அந்த தோழர்கள் எல்லாம் உங்களை திருப்தி கொண்ட நிலையில், உங்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் என்ன செய்றீங்க, பிரிய போறீங்க. அப்படியே அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய வகையில் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்போ உமர் சொல்கிறாங்க, அவருக்கு பதில் சொல்கிறாங்க, அம்மா தக்கர்த மின் சொஹபத்தி ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய தோழமையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ரசூலுல்லா என்னை பொருந்தி கொண்ட நிலையில் மரணித்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஃபைன்னமா தாக்க மன்னுன் மினல்லாஹி மன்னபிஹி அலைய, அது அல்லாஹ் எனக்கு செய்த ஒரு பேர் உபகாரம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட நல்லபடியாக நடந்து கொண்டது என்பது, நபிகள் நாயகம் என்னை பொருந்தி கொண்டது என்பதும் அல்லாஹ் எனக்கு செய்த ஒரு பேர் உபகாரம்.
அதே போன்று அபூபக்கர் சித்திக் அவர்களோடு நான் அழகிய முறையில் தோழமை கொண்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதுவும் அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம். நான் அழகிய முறையில் தோழமை கொண்டேன் என்பதை விட அவர்களோடு தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தது அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேருபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க சொல்கிறாங்க, அம்மா மா தரா மின் ஜஸ்இ, இப்பொழுது என்னுடைய நிலையை நீ பார்க்கிறாய். இது எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபஹுவ மின் அஜ்ரி, உன்னாலும் வமின் அஜ்ரி அஸ்ஹாபி, உன்னுடைய தோழர்களால் தான் இந்த நிலை ஏற்பட்டது. ஏன்னா இப்னு அப்பாஸ் அவங்களும் அவங்க தகப்பனாரும் இன்னும் சில நபி தோழர்கள் தான் செஞ்சாங்க, மதீனாவில் வெளிநாட்டுக்காரங்களை குடியேற்றணும் அப்படிங்கிற ரொம்ப வற்புறுத்தினார்கள். அப்போ இந்த நிலை உன்னால் உன்னுடைய நண்பர்களால் ஏற்பட்டது. வல்லாஹி லவ்லா அன்னலி திலாஅல் அர்லி தஹபன், அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பூமி நிரம்ப தங்கம் இருந்தாலும் சரி, லஃப்ததைத்து பிஹி மின் அதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் கபுல அன் அராஹு, அல்லாஹ்வுடைய வேதனையை நான் பார்ப்பதற்கு முன்பாக அந்த வேதனைக்கு பகரமாக நான் அதை ஈடாக என்ன செய்து விடுவேன், பூமி நிறைய தங்கத்தை கொடுத்து விடுவேன். அல்லாஹ்வுடைய வேதனைக்கு தான் நான் பயப்படுறேன். அபூபக்கரோட நான் பழகியதும் அது அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரம். அதற்கு முன்பாக நபிகள் நாயகத்தோடு நான் செஞ்ச பழகியதும் அல்லாஹ் எனக்கு செய்த உபகாரம். நான் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு உள்ளாயிடக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய பயம் இருக்குது பாருங்கள். சுபஹான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபி தோழர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள், என்றாலும் பயம். நான் அல்லாஹ்ட்ட போய் வேதனைக்கு உள்ளாயிடக்கூடாது, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, எனக்கு பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அதை அல்லாஹ்வுடைய வேதனையை தப்பிப்பதற்காக கொடுக்க முடியும் என்றால் நான் கொடுத்து விடுவேன். அவ்வளோ பெரிய பயம் எனக்கு இறைவனுடைய வேதனையின் மீது இருக்குதுன்னு வச்சுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3692வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அடுத்து என்ன நடக்குன்னு சொன்னோம்னா, இப்படி பல நபி தோழர்கள், பல முக்கியமான பிரமுகர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நலம் விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு இளைஞர் என்ன செய்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறதுக்காண்டி வர்றார். அவர் சொல்கிறாரு, அபிஷிர் யா அமீர் அல் மோமினின் பி புஷ்ரல்லாஹி லக்க மின் சொஹ்பத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமீருல் மோமினின் அவர்களே, மோமின்களின் தலைவரே, நீங்கள் நபிகள் நாயகத்தோடு தோழமை கொண்டீர்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அதை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, சந்தோஷம் அடையுங்கள். நபிகள் நாயகத்தோடு நீங்கள் தோழமையாக இருந்தீங்களே, அதுவே அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன நற்செய்தி தான். நீங்கள் மௌத்தா போய்ட்டு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்புள்ள அவங்க, நீங்கள் மரண தருவா நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் தோழமை கொண்டிருந்தது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது ஒரு நற்செய்தி. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, அந்த இளைஞர் சொல்கிறாரு, கதமின் ஃபில் இஸ்லாம் மாக்கத் அலிந்த, நீங்கள் இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு ஆரம்ப காலத்தில் உள்ளவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபி தோழர் கிடையாது. ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. சும்ம வல்லைத்த, பிறகு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றீர்கள். அதல்த்த, அதில் நீங்கள் ரொம்ப நீதமாக நடந்து கொண்டீர்கள். சும்ம ஷஹாதா, பிறகு உங்களுக்கு ஷஹீதுடைய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த மரண தருவாயில் அவங்கள மறுமை வெற்றி அவங்களுக்கு இருக்குது என்பதை சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய இந்த ஆறுதல் என்ன செய்து இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர் சொல்கிறாங்க, வதித்து அன்னதாலிக்க கஃபாஃப், நீங்கள் எதெல்லாம் சொன்னீங்களோ இதையெல்லாம் எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். நான் மறுமையில் தப்பிக்கிறதுக்கு, நரகத்தில் போய் நான் விழுந்துடாமல் இருப்பதற்கு எனக்கு இது போதுமானதாக இருக்க வேண்டும். லா அலைய, இதுவெல்லாம் எனக்கு எதிராக ஆகிவிடக்கூடாது. வலாலி, எனக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் எனக்கு எதிராக ஆகிவிடக்கூடாது. இவையெல்லாம் எனக்கு போதுமானதாக, நான் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு செய்கிறாங்க. அவருக்கு பதில் சொல்கிறாங்க. அப்பவும் அவங்க என்ன செய்யலை, ஆமாம் நான் ரசூலுல்லாஹ்வோட தோழமை கொண்டேன், பெரிய பெரிய தியாகம்லாம் செஞ்சேன், எனக்கு கவலை இல்லை, அப்படி அவங்க சொல்லலை. மோமினுடைய எண்ணம் என்பது மௌத்தாகிற வரைக்கும் அச்சத்துக்கும் ஆசைக்கும் மத்தியில் தான் இருக்கும். நரகத்தை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய பயம், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, இந்த இரண்டிற்கும் மத்தியில் தான் ஒரு மோமினுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். குர்ஆன்ல அப்படி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, தங்கள் இறைவனை பயத்தோடும்
ஆசையோடும் என்ன செய்வார், அழைப்பார்கள். அல்லாமல் முழு நம்பிக்கைங்கிற பேரில் கவலையே இல்லை, நரகத்தை பற்றிய பயமே இல்லை அப்படின்னு ஒரு மூமின் இருக்க முடியாது. மௌத்தாவுற வரைக்கும் நரகத்தை பற்றிய பயமும் இருக்க வேண்டும், இறைவன் மீது இறைவனுடைய கருணையின் மீது ஆசையும் இருக்க வேண்டும், சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னவுடனே அந்த இளைஞர் திரும்பி போகிறார். திரும்பி போகும்போது அவருடைய கீழாடை இருக்கு பாருங்க, அது தரையில் அப்படி இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ அந்த நேரத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ருத்து அலையல் குலாம். குலாம்னா அவர் பெரிய இளைஞர், இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசோடு ஒப்பிடும்போது அவர் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை என்ன செய்யுங்க, எங்கள்ட வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்ன அஹி, என்னுடைய சகோதர மகனே, அர்ஃபா சௌபக், இர்ஃபா சௌபக், உன்னுடைய ஆடையை நீ உயர்த்தி கட்டிக்கப்பா, தரையில் படுற மாதிரி என்ன செய்யாத, நீ ஆடையை கட்டக்கூடாது. நபி அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரத்துல் மூமினி, ஒரு மூமினுடைய கீழாடை என்பது இலா அன்சாஹி சாப்பிகி, அவனுடைய கணுக்கால் கெண்டைக்காலின் பாதி வரை. மிகச்சிறந்த ஒரு ஆடை முறை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பெருமுடாஸ் போட்டு வருவாங்க பாருங்க, முட்டுக்கால்லேருந்து ஒரு ஜான் இறக்கும், அந்த அளவுக்கு ஆடை உயர்ந்திருப்பதுதான் மிக சிறந்த ஒரு ஆடை. ஃபைன் அபைத்த, அந்த அளவுக்கு உயர்த்துறது உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் இன்னொரு ஜான் என்ன செஞ்சுக்கலாம், இறைக்கலாம். ஆனால் ஆடை எங்கே பற்றக்கூடாது, தரையில் பற்றக்கூடாது. தரையில் பட்டுவிடும் என்று சொன்னால் நபி அண்ணன் சொன்னாங்க, மஞ்சர்ர இசாரஹு ஹுயலா, யார் தன்னுடைய ஆடையை பெருமையினால் தரையில் படுமாறு இழுத்து செல்கிறானோ, லா யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ் செய்ய மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனோடு பேச மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவனுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. அப்போ நாம் நடந்து செல்லும் போது நம்முடைய ஆடைகள் தரையில் படாமல் நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். தரையில் படுவது அதிகபட்ச அனுமதி தரையில் படாமல் கொடுக்கிறது தான். நாம் எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ அது சிறந்த ஒரு ஆடை. நபி அண்ணன் சொல்லிட்டாங்க, கணுக்காலுக்கு, அதாவது கெண்டைக்காலின் பாதி வரை அந்த கீழாடையில் இருப்பது தான் சிறந்தது. நபி அண்ணா இப்படி சொல்லும்போது பெண் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ் பெண்களுக்கு என்ன சட்டம்? அப்போ நபி அண்ணா சொல்கிறாங்க, பெண்கள் முட்டுக்கால்லேருந்து ஒரு ஜான் இறக்கட்டுங்கிறாங்க. ஒரு ஜான் இறக்குனா அவங்களுடைய கால்கள் தெரியுமேங்கிறாங்க. அப்போ ஒரு முழம் இறக்கி கொள்ளட்டும், பலா எசீதுனா அலை, அதுக்கு மேலே என்ன செஞ்சிட வேண்டாம், அதிகப்படுத்தி விட வேண்டாம். பெண்கள் ஒரு முழம் இறக்குறாங்க வச்சுக்கிடுங்க, கரெக்டாக என்ன செய்யும், கணுக்காலுக்கு கணுக்கால், அது கணுக்காலுக்கு கீழே கரெக்டாக நிற்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்களுடைய ஒரு முழம், முட்டுக்கால்லேருந்து ஒரு முழம் என்பது கணுக்கால் அளவுக்கு, அதை விட 1 சென்டிமீட்டர் கூட இருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்கள் பரவலாக பெண்களுடைய ஆடைகளை பாருங்கள், தரையில் இழுத்துக்கிட்டே என்ன செய்யுது போகிறது. என்ன சில மார்க்க அறிஞர்களுடைய தவறான தீர்ப்பும் அதுக்கு ஒரு காரணம். கீழே நஜீஸு கிடக்கும், எல்லா அசுத்தமும் கிடக்கும், தரையில் இழுத்துக்கிட்டே பள்ளிக்கு வந்தால் நம்ம தொழுகையில் நஜீஸ் பட்ட மக்களாவது நம்ம நிற்போம். அப்போ அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகபட்ச அளவு முட்டுக்காலில் இருந்து ஒரு முழம், பலா எசிதுனா அலை, அதை விட என்ன செய்து விட வேண்டாம், அதிகப்படுத்தி விட வேண்டாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரன் மகனே, இர்ஃபா சௌபக், உன்னுடைய ஆடையை நீ உயர்த்திக்கொள், ஃபஇன்னஹு அபகா லி சௌபிக், உன்னுடைய ஆடை நீண்ட காலம் உழைப்பதற்கு அது சிறந்தது. அத்துகாலி ரப்பிக், நீ உன்னுடைய இறைவனை மிகவும் அஞ்சக்கூடியவன் என்பதற்கும் அது ஒரு ஆதாரம். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, மரண தருவாயில் கூட நபி வழியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதராக, மாமனிதராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காயங்கள், சாதாரண ஒரு நோய் நொடிகள் நமக்கு வச்சுக்கிடுங்க, நம்ம யார் நப்சின்னு தான் கிடப்போம். யார் என்ன செஞ்சால் என்ன, எப்படி போனால் நமக்கு, நம்முடைய ஈமானிய வலிமை என்று அப்படி தான் இருக்குது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குத்தப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கும்போது கூட ஒரு ஆள் தரையில் ஈடுபடும் மாதிரி இழுத்துட்டு போகும்போது இங்கே வாப்பான்னு சொல்லி நீ என்ன செஞ்சுக்க, உயர்த்தி கட்டிக்கப்பா, அதுதான் உன்னுடைய ஆடை நீண்ட காலம் உழைப்பதற்கும் அல்லாவை நீ இறைச்சமுடையவனாக இருப்பதற்கும் தகுதியானது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகன் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. மகனை அழைத்து சொல்கிறாங்க, உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பல்லாயிரம் கிலோமீட்டர் ஆட்சி செஞ்சு மிகப்பெரிய பேரரசுகளை எல்லாம் வீழ்த்தி எத்தனையோ இல்லாத மக்களுக்கு லட்சக்கணக்கில் வாரி 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 கொடுத்த அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது.
சஹீஹுல் புகாரில தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகன் அலை சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமரே உன்லுர் மா அலைய மினத்தை, என் மீது எவ்வளவு கடன் இருக்குது நீ பார்ப்பாங்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்த்தால் வஜதூஹு சித்தத்தம் வ சமானீன அல்ஃப், 86,000 திர்ஹம் அவங்களுக்கு என்ன செய்யுது கடனாக இருக்குது. 86,000 திர்ஹம் கடன் பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. அப்போ என்ன விளங்குது, பைத்துல் மால்ல இருந்து அதிகபட்சமாக அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்கள் பைத்துல் மால்ல இருந்து அவங்க தேவைக்கு எடுத்துக்கலாம் இருக்குது. ஆனால் இவங்க கடனை பார்க்கும் பொழுது தேவைக்கு கூட எடுக்கலைங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது நமக்கு புரிய முடிகிறது. 86,000 திர்ஹம் கடனாக இருக்குது. அப்போ அவங்க தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க, இன் வஃபாலஹு மாது ஆலி உமர், உமருடைய குடும்பத்தாரின் செல்வம், அவங்களுக்கு நிறைய அண்ணன் பிள்ளைகள் சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பத்தாரின் செல்வம் அவங்கள்ட்ட கேளு, அவங்க தரக்கூடிய செல்வம் இது போதுமானதாக இருந்தால் ஃபத்திஹிம் நம்பாலிஹிம், இந்த 86,000 திர்ஹத்தை வந்து நம்ம குடும்பத்தார்கள் தரக்கூடிய காசை வச்சு நீங்கள் என்ன செஞ்சது கடனை அடைத்து விடு. இல்லா அப்படி அந்த குடும்பத்தார்கள் தரக்கூடிய காசு பத்தலைன்னு சொன்னோம்னா ஃபசல் பி பனி அதி இப்னு கஅப், அதை விட பெரிய குடும்பம் நம்ம உள்ள இந்த கோருன்னு வச்சுருப்போம், ஒவ்வொரு தனித்தனி குடும்பமாக இருக்கும், அது எல்லாம் சேர்ந்து ஒன்றில் போய் சேரும். அதுக்கு மேலே நம்ம ஊரில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய குடும்பம் அதுக்கு பிறகு ஒரு 4 தலைமுறைக்கு மேலே போய் ஒரு 10-20 குடும்பம் என்ன செய்ய ஒன்றா சேரும். அதுக்கு பிறகு ஒரு 5-6 தலைமுறைக்கு மேலே போய் ஒரு குடும்பம் என்ன செய்வாங்க, அந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க குடும்பங்களை. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹுடைய நெருங்கிய பாட்டனார் வழியில் அவங்க ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறோம்னா பனி அதி இப்னு கஅப், அவங்க அந்த குடும்ப மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க நீங்கள் கேளுங்க. ஃபஇல்லம் தஃபி அம்பாலுஹும், அவங்க தரக்கூடிய காசும் அந்த கடனை அடைப்பதற்கு பற்றவில்லைன்னு சொன்னால் ஃபசல் ஃபி குரைஷ், குறைஷிகள்கிட்ட கேளுங்க. குறைஷிகள் என்பது அவங்க ரொம்ப தள்ளி போகும், பல தலைமுறைகள் முன்னாடி போய் மக்காவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எதில் போய் சேர்ந்துருவாங்க, அந்த குறைஷ் என்பவரோட போய் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க சேர்ந்துருவாங்க. அந்த குறைஷிகள்கிட்ட போய் என்ன செய் கேளுங்கள். அதிகபட்சம் மக்காவில் உள்ள வாழ்ந்த முஸ்லீம்கள்ட்ட என்ன செய்யுங்க கேளுங்க. வலா தாழ்துகும் இலா கைரியும், அவங்கள தாண்டி யார்ட்டையும் செய்யக்கூடாது, என்னுடைய கடனை அடைப்பதற்காக நீ கேட்கக்கூடாது. ஃபஅத்தி அன்னி ஹாதல் மால், என் சார்பாக இந்த கடனை என்ன செய்து விடு, அடைத்து விடு. அப்போ இறந்தவர் சார்பாக கடன் அடைத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது யுகுஃபருது ஷஹீது குல்லுதம், ஒரு ஷஹீதாக இருந்தாலும் சரி அவனுக்கு அவருடைய தியாகத்துக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு ஷஹீதுடைய நிலையில் இருக்கிறாங்க, ஷஹீத் ஆக்கப்பட்டுறாங்க. அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி எனக்கு பிறகு என்னுடைய கடனை எல்லாம் நீ என்ன செய்து விடு, அடைத்து விடு என்று என்னுடைய மகனுக்கு சொல்கிறாங்க. நஃப்சுல் மூமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஹத்தா யுக்லா அன்ஹு, அது நிறைவேற்றப்படக்கூடிய வரைக்கும். நமக்கு பர்ஸகுடைய வாழ்க்கையில் ஒரு மூமின் இறந்த உடனேயே அவனுக்கு நிறைய சொர்க்க வாழ்க்கை பர்ஸக் உலகத்தில் இருக்குது. ஆகிரத்தில் உள்ள சொர்க்கம் தனி, இறந்த உடனே நமக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கை இருக்குது ஒரு மூமினுக்கு. ஆனால் கடனோடு மரணிக்கும் பொழுது அந்த கடன் மூமினுடைய உயிரோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு நபியான என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த கடன் என்பது கடனோடு மரணிக்கக்கூடாது, மரணித்தாலும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் அவங்க அந்த கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்தால், ஒரு தகப்பனார் கடனோடு மூத்தாயிட்டா வச்சுக்கிடுங்க, உயிரோடு இருக்கக்கூடிய வாரிசுகள் கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்தால் அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு அது என்ன செய்யும், மிகச் சிறந்ததாக அமையும். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகனுக்கு இந்த உபதேசத்தை என்ன செஞ்சாங்க, செஞ்சுட்டு தன்னுடைய மகனுக்கு அடுத்து அவங்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் என்ன செய்யப்பட்டாங்க, அடக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லாஹ் வசித்த வீடு, அந்த வீட்டில் தான் என்ன செய்யப்பட்ட அடக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்து போன பிறகும் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தகப்பனார் அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்தில் என்ன செய்யப்பட்டாங்க, அடக்கப்பட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு ஆசை, நாம் என்ன செய்யணும், நம்முடைய அந்த 2 தோழர்களோடு
பக்கத்தில் நமக்கு கபூர் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. அப்போ அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய மௌத்துக்கு இப்போ உயிரோடு இருக்கும் மரண தருவாயில் இருக்கும்போது இன்தலிக் இலா ஆயிஷத்த உம்மில் மோமினின், மோமின்களுடைய தாயார் ஆயிஷாவிடம் நீ செல், ஃபகுல் யக்ரவு அலைக்க உமர் அஸ்ஸலாம், உமர் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று நீ சொல்லிவிட்டு, நீ எப்படி சொல்லக்கூடாது, வலா தகுல் அமீருல் மூமினின், மூமின்களுடைய ஆட்சியாளர் சலாம் சொன்னாலும் சொல்லக்கூடாது, அது அதிகார கட்டளையாக என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். உமர் உங்களுக்கு சலாம் சொன்னார், ஏன்னா ஃபைன்னி லஸ்துல் யௌமதில் மூமினின் அமீரன், இன்றைய தினம் நான் மூமின்களுக்கு என்ன இல்லை, அமீரா இல்லை, நான் பிழைக்க முடியாது, நான் இறந்து போக போகிறேன். அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன சொல்ல வேண்டும், மூமின்களுடைய உமர் இப்னு ஹத்தாப் உங்களுக்கு சலாம் சொன்னார், அப்படி சொல்லிவிட்டு வகுல் நீங்கள் சொல்லுங்க, யஸ்ததினு உமர் இப்னு ஹத்தாப் ஐயுதுஃபன மஅ சாஹிபைஹி, தன்னுடைய 2 தோழர்களோடு அடக்கம் செய்யப்படுவதற்கு உமர் இப்னு ஹத்தாப் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கின்றார் அப்படின்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் அதை நீங்கள் அனுமதி சல்ல, அப்போ அப்படின்னு என்ன செய்ய கேளுங்கன்னு அனுப்பி விட்றாங்க. அப்போ இப்னு உமர் அப்துல்லா இப்னு உமர் போய் ஃபசல்லம சலாம் சொல்லிட்டு, எங்கள் வாப்பா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கொடுக்குறாங்க. ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து பேசுகிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுது கொண்டு இருக்கக்கூடிய சப்தத்தை என்ன செய்கிறாங்க, இப்னு உமர் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, யக்ரவு அலைக்க உமர் இப்னு ஹத்தாப் அஸ்ஸலாம், உமர் இப்னு ஹத்தாப் உங்களுக்கு சலாம் சொன்னால், வயஸ்ததினு அயுதுஃபன மா சாஹிபை, தன்னுடைய 2 தோழர்களோடு தானும் அடக்கம் செய்யப்படுவதற்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உடனே அன்னையார் சொல்கிறாங்க, குந்து உரீதுஹு லி நஃப்சி, அந்த இடத்த எனக்காக நான் செஞ்சேன், ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் இறந்து போனால் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் எங்கள் வாப்பாவுக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவங்க வீடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் நான் விரும்பினேன். வல ஊசிரன்ன பிஹி அல் யௌம அலா நஃப்சி, ஆனால் இன்றைய தினம் என்னை விட நான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கின்றேன், உமர் இப்னு ஹத்தாப் அவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துட்றாங்க. கொடுத்தவுடனே இப்னு உமர் தகப்பனார்ட்ட வந்தவுடனே அப்போ அவங்க வர்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் வரும்போதே உமர் சொல்கிறாங்க, என்னை கொஞ்சம் தூக்கி முதுகை தூக்கி என்னை சாட்சி வைங்கிறாங்க. அப்போ அவரை பிடிச்ச உமர் அலி அவங்கள தூக்கி என்ன செய்கிறாங்க, சாட்ச மாதிரி சோத்தில் சாட்ச மாதிரி வைத்தவுடனே தன்னுடைய மகன்கிட்ட கேட்குறாங்க, மால் அதைக்க போனியப்பா, போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லதி துஹிப்பு யா அமீரல் மோமினின், அமீருல் மோமினின் அவர்களே, நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதுதான் ரிசல்ட்டு. அப்போ அதினத் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி தந்து விட்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மாகான மின் ஷையின் அஹம்மு இலைய மின் தாலிக், எனக்கு இதை விட முக்கியமான வேறு எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைதா அன கலைத்து, நான் என் கதை முடிஞ்ச பிறகு ஃபஹமிலூனி, என்னை நீங்கள் தூக்கிட்டு போய் சும்மா சல்லம, பிறகு நீங்கள் என்ன செய்யணும், சலாம் சொல்லி, நீ சலாம் சொல்லி, ஃபகுல் யஸ்ததினு உமர் இப்னு ஹத்தாப், உமர் இப்னு ஹத்தாப் உங்கள்கிட்ட மீண்டும் அனுமதி கேட்கிறார். இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மௌத்தா போன பிறகு திரும்ப ஜனாசாவை கொண்டு போய் உடனே கொண்டு போய் அடைக்கிடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று உமர் இப்னு ஹத்தாப் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு அடக்கம் செய்வதற்கு, அவரை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன பிறகு அவங்க அனுமதி கொடுத்தால், ஃபைன் அதினத்திலி, அவங்க எனக்கு அனுமதி கொடுத்தால் ஃபதுஹிலூனி, என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க. வயின் ரத்தத்தினி, அவங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ருத்தூனி லா மகாபில் முஸ்லிமின், முஸ்லீம்களுடைய பொது மையவாடியில் என்ன செஞ்சிருங்க, அடக்கம் செஞ்சிருங்க அப்படின்னு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய நல்லெண்ணம், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவு கூட அவங்க மௌத்தாவ வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன செய்யலை இல்லை. ஆட்சி தலைவராக உத்தரவிட்டால் யாரும் என்ன செய்ய முடியாது, உயிர் போகிற வரைக்கும் அவங்க ஆட்சி தலைவர் தான். அப்போ இருந்தாலும் அவங்க என்ன செய்யலை, நான் எனக்கு கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஆட்சியாளர் கிடையாது, ஆட்சி உத்தரவாக செய்யக்கூடாது, உமர் இப்னு ஹத்தாபுடைய வேண்டுதலாகத்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் அவங்க நாட்டப்படி என்ன செய்து விட்டான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போட்டு ரசூலுல்லாஹ்க்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்தில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது, உமர் இப்னு ஹத்தாப் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா,
ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உம்முல் மோமினின் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க வர்றாங்க, அவங்களோட சில பெண்களும் வர்றாங்க. பெண்களும் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சஹாபாக்கள் எல்லாம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வர்றதை பார்த்தோன்னே உமருடைய வீட்டை விட்டு என்ன செய்கிறாங்க, எழுந்து போகிறாங்க. ஏன்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த அந்நிய சஹாபாக்களும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் அது பிரத்யோக சட்டம். அப்போ அவங்க வந்தவொடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் எஞ்சி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவுடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒப்பாரி வைத்தல் கூடாது, எவ்வளோ தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அழுது கொள்ளலாம். அழுது கொண்டே இருக்கும் பொழுது நிறைய பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வந்து உமரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க உம்முல் மூமினின் இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் இருந்தால் உள்ளே வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அவங்க உம்முல் மூமினின், அவங்களுடைய முகத்தை பார்ப்பது தடுக்கப்பட்டு ஹிஜாபுக்குள்ள தான் அவங்க என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வந்து நாங்கள் உமரை பார்க்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து ஹிஜாபுக்குள்ளே என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அவங்க உள்ளே போகும்போது அவங்களுடைய அழுகையின் சத்தம் அந்த ஹிஜாபு திரைக்குள்ளே இருந்து அவங்க அழக்கூடிய சத்தத்தை நாங்கள் என்ன செய்தோம், செவியேற்றோம். எப்படி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க ஒரு புறம் உட்கார்ந்து அழுகையோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, அவுசி யா அமீருல் மூமினின் இஸ்தஹ்லிஃப், அமீருல் மூமின் அவர்களே நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், உங்களுக்கு பிறகு நாங்கள் யாரை வந்து ஆட்சியாளராக ஆக்கணும், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆட்சி தலைவரை செய்யுங்க, உருவாக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க, மா அஜிது அஹதன் அஹக்க பி ஹாதல் அம்ரி மின் ஹாவுலாயின் நஃபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது யார் மீதெல்லாம் நல்லெண்ணத்தோட யாரையெல்லாம் பொருந்தி கொண்டு மௌத்தா போனாங்களோ அவர்களும் ரசூலுல்லாவை பொருந்திய நிலையில் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாங்களோ அப்படிப்பட்ட 6 பேரை நான் சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இந்த 6 பேர் மஷோரா பண்ணி அவங்க ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஒருவருக்கு எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், பைய செய்ய வேண்டும். இன்னார் தான் அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, இந்த 6 பேரோட 7வதாக அப்துல்லா இப்னு உமரும் இருப்பார். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மகனாக இருந்தாலும் தியாகத்திலும் அன்றைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய காலத்தில் மூத்த நபி தோழர்களில் முக்கியமானவரும் யார் தான், அப்துல்லா இப்னு உமர். மற்ற சஹாபாக்களுக்கு ரொம்ப அவங்க குறைந்தவங்க கிடையாது, அவங்களும் ஆரம்ப கால ஒரு நபி தோழரில் உள்ளவங்க. அப்போ இந்த 7வதாக அப்துல்லா இப்னு உமரும் இருப்பார். ஆனால் லைஸலஹு மினல் அம்ரி ஷைஉன், அவருக்கு இந்த அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது, சும்மா ஒரு பார்வையாளர், அவ்வளோதான். 6 பேர் தான் மஷோரா பண்ணணும். அவங்க என்ன மஷோரா பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கூட உட்காந்து பார்த்துக்கலாம். அவருக்கு ஆட்சியில் என்ன கிடையாது, எந்த ஒரு பங்கும் கிடையாது. இன்றைய காலத்தில் பாருங்கள், ஒரு தான் ஆட்சிக்கு வந்துட்டாலே மகன், பேரன், கடப்பேரன் அடுத்தடுத்து வருவதற்குரிய எல்லா வழிமுறையும் என்ன செஞ்சிடறாங்க, உண்டாக்கி வச்சிடுறாங்க. இப்படி தான் இன்றைக்கு உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது, உலகம் ஃபுல்லாக. ஆனால் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துடைய ஆட்சி சொன்ன அவங்களுடைய நிலையை பார்க்கணும். என்னுடைய மகனுக்கு என்ன கிடையாது, அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது. இந்த பார்வையாளராக இருக்கிறான்னு சொன்னாங்க பாருங்க, அது கூட எதுக்கு, ஒரு ஆறுதல். ஏன்னு சொன்னோம்னா அவங்களும் எல்லா தியாகத்திலையும் கலந்து கொண்டவர்கள். அதே போன்று இஸ்லாமிய அரசாங்கத்தில் வந்து முக்கியமான நபர்கள் அவரும் ஒருவர். அப்போ அவருக்கு ஆறுதலாக இப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஃபைன் அசாபத்தில் இம்ரத்த சஅதன், இந்த ஆட்சி அதிகாரம் வந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைத்தால், சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு கிடைத்தால் ஃபஹுவதாக்க, அவர் அதற்கு தகுதியானவர் தான். இந்த 6 பேரில் யாரும் இருக்கிறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்கிறாங்க. வ இல்லா, அவர் ஆட்சி தலைவராக வரவில்லை என்றாலும் ஃபல் யஸ்தஇன் பிஹி, நீங்கள் அவருடைய அனுபவம், அவருடைய திறமை எல்லாவற்றையும் ஆட்சியை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாராவது ஒரு ஆள் தலைவராக வந்துடுவீங்க, நீங்கள் ஆட்சி தலைவராக வந்து எனக்கு எல்லாம் தெரியும் கொண்டு போயிடக்கூடாது. பொறுப்பு மக்கள் யாருக்கு அதிகமாக யாரை அந்த ஷூரா கமிட்டி தயாரிக்குதோ இது தேர்வு செய்து அவங்க வருவாங்க, மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. யாருக்கு மக்கள் பையர் செய்கிறாங்களோ அவங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, ரொம்ப மேலே உள்ளவங்களும் கிடையாது. சாயது அவங்க அந்த அதிகாரம் கிடைத்தால் நல்லது, கிடைக்கவில்லை என்றால் அவருடைய அறிவு, திறமை, ஆற்றல்
எல்லாவற்றையும் ஆட்சியை கொண்டு செல்றதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவரை கலக்காம அவரை ஆலோசனை பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது, எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ நான் வந்து சாயித் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு ஆளுநராக இருந்தாங்க ஒரு பிரதேசத்துக்கு. அதை விட்டு நான் நீக்கினேன். எதுக்கு நீக்கினேன்னா, எனக்கு தேவை என்பதற்காகத்தான் நீக்கினேன். அவர் மோசடி பண்ணிட்டாரு, அவர் ஏதாவது தப்பு செஞ்சிட்டா என்பதற்காக நான் செய்யவில்லை, நீக்கவில்லை அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய மரணத்துக்கு பிறகு எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீண்ட அறிவுரை பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க முதலாவது செஞ்ச அறிவுரை என்னன்னு சொன்னோம்னா, ஆரம்ப கால முஹாஜிர் சஹாபாக்கள், ஆரம்ப கால அன்சாரி சஹாபாக்கள் இவங்களை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு பிறகு ஆரம்ப கால முஹாஜிர் சஹாபாக்களை வந்து நீங்கள் நல்ல மரியாதையாக நடத்தணும், அவங்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும், அவங்களுக்கு எந்த விதத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது. அதே போன்று ஆரம்ப கால அன்சாரி சஹாபாக்கள் இவங்க விஷயத்திலும் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் இந்த ஊரை நமக்கு என்ன செஞ்சாங்க, தங்குமிடமாக ஆக்கி தந்தவர்கள். அவங்க இந்த நமக்கு முன்பாகவே இந்த மதீனாவில் அவங்க ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்கள். அதனால் அவங்க ஏதாவது நல்லது செய்யும்போது நீங்கள் அதை பொருந்தி கொண்டு ஏதாவது தப்பாக நடந்துட்டாங்கன்னா அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆரம்ப கால தியாகிகள். அந்த தியாகிகள்லாம் இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் ஆரம்ப கால முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் இவங்க விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்க நல்லது செய்யும் போது அதை பாராட்ட வேண்டும். அவங்க அறியாமல் ஏதாவது பிழை செய்து விட்டால் அந்த பிழையை மன்னித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவங்களை வந்து ரொம்ப பகைமை பாராட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை பண்ணுறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, பல பிரதேசங்கள் ஈராக்கு அது மாதிரி பல தேசங்கள் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நகர மக்கள்கிட்ட தான் நிறைய வரி வருவாயும் இஸ்லாமிய ஆட்சி கிடைக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நகர மக்கள், பெரிய பெரிய நகரத்தில் வாழக்கூடிய மக்கள், இந்த மக்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். இவங்க தான் ரிதுவுல் இஸ்லாம், இந்த இஸ்லாத்துக்கு வந்து இவங்க தான் அடிப்படை, இவங்க தான் ஜுபாத்துல் மால், அவங்க தான் நமக்கு வரி வருவாய் தரக்கூடியவர்கள். எதிரிகளை எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய படை அணியாக நிற்பவர்களும் இவர்கள் தான். அதனால் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரி வசூல் பண்ணும்போது அவங்க செல்வ செழிப்பு போக அவங்கள்ட்ட எது உபரியாக இருக்குதோ அந்த வரியைத்தான் வாங்கணும். அந்த மக்கள் என்ன செய்யக்கூடாது, நசுக்கி விடக்கூடாது என்று நகர்ப்புற மக்கள் தொடர்பாக அறிவுரை பண்ணுறாங்க. கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் தொடர்பாகவும் நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த அரபு சமுதாயத்துடைய பூர்வீகம் அவங்க தான். அவங்கள்ட்ட தான் இன்றைக்கு அரபு சமுதாயம் பெரிய அளவில் பரவி இருக்குது. அவங்க தான் இஸ்லாத்துக்கு ஒரு அடிப்படையாகவும் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து கால்நடை, ஆடு மாடு ஒட்டகம் விவசாய நிலங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம ஜக்காத் வசூல் பண்ணும்போது அவன் எதை சிறந்த ஒட்டகமாக சிறந்த மாடா சிறந்த ஆடா வச்சுருப்பானோ அதை போய் பறிச்சுட்டு வந்துடக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து ஜக்காத் வசூல் பண்ணும்போது அவங்க எதை மிகப்பெரிய அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக கருதுகிறாங்களோ அதை எடுக்காமல் மற்ற ஒட்டகங்கள் ஆடு மாடுகள்லேருந்து என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் வந்து வசூல் செஞ்சு அவங்களில் உள்ள ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இப்படி தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று கிராமவாசிகள் தொடர்பாக அறிவுரை பண்ணுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய ஆட்சியில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை வந்து மதீனாவில் வாழ வச்சுருந்தாங்க. இன்னும் பல பிரதேசங்களில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் நம்ம திம்மத்துல்லா அல்லாஹ்வுடைய பொறுப்பு, நம்ம அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவங்களுக்கு சில வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம். நம்ம நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், அந்த சிறுபான்மை மக்களும் அவங்களுக்கு ரசூலுல்லாவும் சில உரிமைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் என்னென்ன உரிமையை கொடுத்துருக்கிறோமோ அதை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். யாராவது அந்த மக்களை முஸ்லீம் அல்லாத மக்களை தாக்குவதற்கு வந்தால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நின்று அந்த எதிரிகளை அழிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வந்து முயற்சி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட முஸ்லீம் அல்லாத மக்கள் சிறுபான்மை மக்களுக்குரிய பாதுகாப்பு என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. இவ்வளவு சொன்ன பிறகு எல்லாம் என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, சொல்லி முடிச்சிடறாங்க. அவங்களுடைய ரூஹும் என்ன செய்து விடுகிறது, பிரிந்து விடுகிறது. பிரிந்து முடித்தவுடனே இப்போ தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்னு உமர் போன சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடலை தூக்கி கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்தோம்.
வந்தவுடனே உமர் இப்னு ஹத்தாப் உங்களிடம் அனுமதி கேட்கிறார் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க உள்ளே கொண்டு வாங்கங்கிறாங்க. நாங்கள் உள்ளே கொண்டு போய் அவங்களுடைய 2 தோழர்களோடு ரசூலுல்லாவோடு அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் அவர்களை அடக்கம் செய்தோம். அடக்கம் செய்து முடித்த பிறகு இந்த 6 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்த பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிக சிறந்த ஒரு சஹாபி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த 6 நபி தோழர்களையும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு உங்களில் வந்து 3 பேர் உங்கள் அதிகாரத்தை இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்கங்கிறாங்க. அப்படி சொன்னவுடனே சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அதிகாரத்தை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்றாங்க. அலி என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி உஸ்மான், இன்னொரு சஹாபி வந்து உஸ்மானுக்கு என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. சாயித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துட்றாங்க. இப்போ யாரெல்லாம் வந்துடுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த 3 பேரும். மற்ற 3 பேரும் அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது இவங்க என்ன சொல்கிறாங்க அதான் உங்கள் முடிவுன்னு ஆகி போயிடுச்சு. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்கிறாங்க, அவங்கள சொல்கிறாங்க ஐயுக்குமா தபர்ர மின் ஹாதல் அம்ர், இந்த அதிகாரத்திலிருந்து ஆட்சி தலைவர் பொறுப்புக்கு வரணும் என்பதிலிருந்து உங்கள் 2 பேரில் யார் விலகிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாராவது ஒரு ஆள் விலகிக்கிட்டால் இன்னொரு ஆளுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், அதிகாரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 நல்லவர்களும் ரொம்ப அமைதியாகவே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வல்லாஹு அலைஹி வல் இஸ்லாம், உங்கள் 2 பேரில் ஒரு ஆள் உங்களுடைய அதிகாரத்தை இன்னொரு ஆள் கொடுத்துட்டீங்கன்னா அவரை ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்து விடுவேன், அல்லாவும் அவரோடு இருக்கின்றான், இஸ்லாமிய மார்க்கமும் அவரோடு இருக்கிறது. ல யன்லுரன்ன அஃதலஹு ஃபி நஃப்ஸிஹி, உங்கள் 2 பேரில் யார் மிகச் சிறந்தவர்கள் என்று தெரியும், உங்கள் 2 பேருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆள் அதிகாரத்துக்கு ஒரு ஆள் கொடுங்கன்னு சொன்னோன்னே 2 நல்லவர்களுமே என்ன செய்கிறாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள். நம்ம அவங்கள போய் தப்பான எண்ணம் கொள்ள வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஆளும் நாம் வந்தால் தான் மக்களை இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும்னு நினச்சிருக்கலாம். அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 3ஆவதாக கேட்குறாங்க, அப்போ தஜ்அலூனஹு இலைய, உங்கள் 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை எங்கிட்ட தர்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 பேருமே என்ன செஞ்சிடறாங்க, சரிப்பா சரிங்க நீங்களே என்ன செய்யுங்க, 2 பேரில் ஒரு ஆள் செஞ்சுக்கிடுங்க, தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா 2 பேரில் ஒரு ஆளுடைய கையை என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சி சொல்கிறாங்க, லக்க கராபத்துன் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேருமே ரசூலுல்லாஹ் உறவு தான், உங்களுக்கு ரசூலுல்லாவோடு நெருங்கிய உறவு இருக்கிறது. வல் கதமு ஃபில் இஸ்லாம், நீங்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஃபல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக இருக்கிறான். லைன் அமர்த்துக்க, நான் உங்களை ஆட்சி தலைவராக நியமித்தால் ல தாய்தில் நீங்கள் நீதியாக நடக்க வேண்டும். வலையின் அம்மர்த்து உஸ்மான், நான் உஸ்மானை நியமித்தால், அப்போ அலியுடைய கையை பிடிச்சால் சொல்கிறாங்க, நான் உஸ்மானை நியமித்தால் ல தஸ்மா அண்ண, நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். வல துத்தி அண்ண, நீங்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், அவங்களை செவிதாழ்த்த வேண்டும், கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தனித்தனியாக என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேசும்போது தனியாக அழைச்சி தான் பேசுகிறாங்க. அலியை வெளியே போக சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சும் இதே வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு 2 பேருமே என்ன செஞ்சிடறாங்க, ஒத்துக்கொண்ட பிறகு இருஃபா எதக்கையா உஸ்மான், உஸ்மானே உங்களுடைய கையை நீங்கள் உயர்த்துங்கன்னு சொல்லி பாயாஹு அவங்கள்ட்ட செய்கிறாங்க, நீங்கள் தான் ஆட்சி தலைவர்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பையத் பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிடறாங்க, அவங்களும் வந்து பையத் பண்ணிடுறாங்க. அதுபோல் அந்த மதீனாவில் இருந்த எல்லா மக்களுமே பையத் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு எல்லா மாகாணத்துடைய ஆளுநர்களும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த மாகாணத்தில் உள்ள மக்கள் சார்பாக பையத் செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்படுறாங்க, 3வது ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இந்த செய்தி எல்லாமே புகாரில் 3770வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போதும் அவருடைய வயது 63. அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணிக்கும் போதும் அவருடைய வயது 63. உமர் அவங்க மரணிக்கும் போதும் அவருடைய வயது 63. மூவரும் எப்படி உலகத்தில் வாழும்போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேச்சிலும் அபூபக்கர் உமர் அபூபக்கர் உமர் என்று சொல்வார்களோ அதுபோன்று அவங்க அடக்கம் செய்யப்பட இடத்திலும் ரசூல்லா 63 வயசில் மரணிக்கிறாங்க, அபூபக்கர் 63 வயசில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63 வயதில் மரணிக்கிறார்கள். அவருடைய கபர்கள் என்ன செய்கிறது, அருகருகே அமைந்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இன்னொரு நபி தோழருடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.